ரஷ்ய அரசாங்கம் போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல அமெரிக்கா கண்ணிலே விபூதி அடிச்சுட்டு தனக்கு சாதகமான ஒரு ஒப்பந்தத்தை அமெரிக்கா மூலமாகவே உக்ரைன் மேல திணிச்சிருக்காங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரஷ்யா திணித்த அந்த ஒப்பந்தம் என்ன, எப்படி அமெரிக்கா மூலமாகவே அந்த ஒரு ஒப்பந்தம் உக்ரைன் மேல திணிக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்க போறோம். கூடவே அந்த ஒரு ஒப்பந்தத்தின் மூலமா ரஷ்யாவுக்கு என்ன வகையான லாபம் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீடைல்டா இந்த ஒரு வீடியோல பார்த்தலாம். வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான போர்ல ரஷ்ய அரசாங்கம் குர்ஸ்கை தொடர்ந்து இப்போ அவங்களோட ஃபோக்கஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா சஃபோர்ஜியாவை நோக்கி திருப்பி இருக்கிறாங்க. சஃபோர்ஜியாவில் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு வருஷமாவே ரஷ்யா சுத்தமாவே எந்த ஒரு முன்னேற்றத்தையுமே பார்க்கல. எங்க நின்றுகிட்டு இருந்தாங்களோ இப்போ வரைக்கும் சஃபோர்ஜியாவில் அதே இடத்துல தான் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. பெருசா அந்த இடத்துக்கு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறதே ரஷ்யா கொடுக்கல. ஆனா இப்ப குர்ஸ்க்ல சண்டையெல்லாம் முடிந்த பிறகு ரஷ்ய அரசாங்கம் கொஞ்சம் கொஞ்சமா சஃபோர்ஜியாவை நோக்கி அவங்க படைகளை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இவ்வளவு நாட்களா குளிர்காலம் அப்படிங்கிறது உக்ரைன்ல இருந்தது. அந்த குளிர்காலம் முடிஞ்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கிட்ட ஆயிருச்சு. என்னதான் குளிர்காலம் முடிஞ்சாலுமே இந்த குளிர்காலத்தால அங்க இருக்கக்கூடிய நிலப்பகுதி பாத்தீங்கன்னா சேரும் சகதியுமா இருக்கும். இது உக்ரைன்ல ஒரு அஃபென்சிவ் நடத்துறதுக்கு ரொம்பவே கடினமான சூழ்நிலையை வந்து உருவாக்கும். அது மட்டும் இல்ல, எந்த ஒரு லாஜிஸ்டிக்ஸ், அதாவது ஆயுதங்களை கொண்டு போகணும்னாலும் சரி, படைகளை அங்க நகர்த்தணும்னாலும் சரி, அதற்கு இந்த சேரும் சகதியுமா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு அப்படிங்கிறது உதவிகரமா இருக்காது. ஆனா இப்போ அந்த சேரு சகதியெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதை ரஷ்யா தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு உடனடியே இப்ப அங்க படைகளை நகர்த்த ஆரம்பிச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரம் சஃபோர்ஜியால ஒரு கவுண்டர் அஃபென்சிவ் அப்படிங்கறத நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாங்க. சரிப்பா, 30 நாளைக்கு ஒரு போர் நிறுத்தத்தை அறிவிக்கலாம்னு சொல்லி அது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்துச்சு இல்லையா, அது என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் நேத்து ட்ரம்ப் கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போன்ல இந்த ஒரு 30 நாள் போர் நிறுத்தத்தை பத்தி பேசியிருக்கா. அப்போ புட்டின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லா நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்த மாதிரி ட்ரம்ப் முன் வச்ச அந்த கோரிக்கையை நிராகரிக்கல. அதுக்கு பதிலாக என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற 30 நாள் போர் நிறுத்தம் எனக்கு ஓகே தான், ஆனா அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா உக்ரைனுக்கு எந்த நாடுகளுமே இந்த ஒரு 30 நாளைக்கு எந்த வகையான ராணுவ உதவியோ இல்ல இன்டெலிஜென்ஸ் தொடர்பான உதவியோ எதுவுமே கொடுக்க கூடாது. அப்படி கொடுக்க மாட்டோன்ற ஒரு உறுதிமொழியை கொடுத்தீங்கன்னா இந்த 30 நாள் போர் நிறுத்தத்துக்கு நான் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரஷ்யா ஒரு ப்ரீ கண்டிஷனை தூக்கி வச்சிருக்காங்க. ஆனா இது ட்ரம்ப் அரசாங்கத்துக்கு இப்ப சிக்கலை உருவாக்கி இருக்குதுங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரஷ்யா கேட்கிற அந்த கண்டிஷனுக்கு இவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா அதனால இந்த 30 நாள் போர் நிறுத்தம் முடிவடையும் பொழுது உக்ரைனுக்கு மிகப்பெரிய டேமேஜ் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புண்டு. இது என்ன மாதிரியான டேமேஜ், எதனால இது ஒரு பெரிய டேமேஜ் உக்ரைனுக்கு ஏற்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வீடியோலயே ரொம்பவே டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாம அதையும் பாருங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, புட்டின் பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ஈகோவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராத வகையில் நீங்கள் சொல்றது எங்களுக்கு ஓகே தான், ஆனால் இந்த ஒரு கண்டிஷனை மட்டும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ரெக்வஸ்ட் அப்படிங்கிறத ரஷ்ய அதிபர் வச்சிருக்கா. இப்போ இதை ட்ரம்ப் எப்படி ஹேண்டில் பண்ண போறார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். அதே சமயம் புட்டின் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்தையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்றாருங்க. அது என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வச்ச அந்த கோரிக்கையை இப்போ புட்டின் ஏற்றுக்கல இல்லையா, இதனால ட்ரம்ப் எந்த வகையிலையும் இரிட்டேட் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ட்ரம்ப்புக்கு ரஷ்யாவே ஒரு ஆஃபர் ஒன்று கொடுக்குறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யாவோட முக்கியமான டார்கெட் உக்ரைன்ல எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான். எப்ப பார்த்தாலும் ஈவன் குளிர்காலம் வர்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய அளவுக்கு இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை குறி வச்சு ரஷ்யா தாக்குதல் நடத்தும். இதனால உக்ரைனுக்கு மிகப்பெரிய சிக்கல் அப்படிங்கிறது முக்கியமா குளிர்காலத்தில் ஏற்படும். இப்ப ரஷ்யா என்ன ஒரு ஆஃபர் எடுத்து முன்வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த போர்ல பெரிய அளவுக்கு இந்த 2 நாடுகளும் மாத்தி மாத்தி குறி வைக்கிறது இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான். இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை அஃபெக்ட் பண்ணாத வகையில இனிமேல் தாக்குதல்கள் நடத்தப்படும். அதாவது இனிமேல் அது மேல நாங்க தாக்குதல் நடத்த மாட்டோம். ஒரு எலக்ட்ரிசிட்டி லைன் மேலேயோ இல்ல ஒரு ஆயில் ரிஃபைனரி மேலேயோ இந்த மாதிரி எனர்ஜி சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்து மேலேயும் தாக்குதல் நடத்தாம இருந்துக்கிறோம். இதன் மூலமா அன்றாட மக்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் உருவாகாது. இந்த போர் அப்படிங்கிறது அது ஒரு பாக்கல ஓடிக்கிட்டு இருக்கும் அப்படின்ற ஒரு ஆஃபரை தூக்கி புட்டின் வைக்கிறாப்படி. இந்த ஆஃபருக்கு ட்ரம்ப் பாத்தீங்கன்னா உடனே ஓகே சொல்லிடுறாரு. ஓகேப்பா, இனிமேல் நீங்க உக்ரைனோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல அட்டாக் பண்ணாதீங்க, அதே மாதிரி உக்ரைனும் ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல அட்டாக் எதுவும் பண்ணாது அப்படின்ற ஒரு உத்தரவாதத்தை ட்ரம்ப் வந்து கொடுக்குறாப்படி. இங்கதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒன்று தோணலாம், ஏன்
ஏன்பா ரஷ்யாவுக்கு இவ்வளவு காலமா பெரிய ஒரு அட்வான்டேஜா இருந்ததே இந்த எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் மேல தாக்குதல் நடத்துறது தான். ஸோ அவங்களோட எலக்ட்ரிசிட்டி லைன்ஸை கட் பண்றது மூலமா மிகப்பெரிய அளவுக்கு ரஷ்யா பலனடைஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ அது மேலேயே ரஷ்யா தாக்குதல் நடத்த மாட்டோம் அப்படின்னு ஒரு ஆஃபரை கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரஷ்யாவுக்கு பின்னடைவு தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதாங்க இல்ல. இங்க தாங்க ரஷ்யாவினுடைய ராஜதந்திரம் அப்படிங்கிறது வெளியே வருது. ஆக்சுவலா குளிர்கால தப்பதாங்க இந்த எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல பெரிய அளவுக்கு ரஷ்யா அட்டாக் பண்ணும். ஏன்னா குளிர்காலத்துல தான் இந்த எலக்ட்ரிசிட்டிக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்ப குளிர்காலம் உக்ரைன்ல முடிவடைஞ்சிருச்சு, அதனால இருந்த சேறு சகதி எல்லாமே ட்ரை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ அங்க குளிர்காலம் முடிவடைஞ்சிருச்சு அப்படிங்கும் போது அங்க எலக்ட்ரிசிட்டிக்கான டிமாண்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஸோ இந்த டைம்ல என்னதான் ரஷ்யா அங்க இருக்கிற எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல பெரிய அளவுக்கு தாக்குதல் நடத்தினாலும் அதனால அவங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் ஒன்றும் கிடைக்காதுங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட ரஷ்யா அதனால தாங்க இப்படிப்பட்ட ஒரு ஆஃபர் தூக்கி ட்ரம்ப் கிட்ட வச்சிருக்காங்க. ட்ரம்ப்புக்கும் பாத்தீங்கன்னா அவரு ரஷ்யா கூட நடத்தின அந்த 2 மணி நேர பேச்சுவார்த்தையில ரஷ்யாவை எதுக்குமே ஒத்துக்க வைக்க முடியல அப்படின்னு சொல்லி போயிட்டு பிரஸ்ல சொல்றதை விட ரஷ்யா இந்த மாதிரி எனர்ஜி ஸ்ட்ரக்சர்ஸ் மேல இனிமேல் அட்டாக் பண்ண மாட்டாங்க, அதுக்கு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க, நான் அதை பேசி வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றது அவருக்கும் பெட்டர் இல்லையா. ஸோ அதனால ட்ரம்ப் இதுக்கு ஒத்துக்கிறாருங்க. ஆனா ரஷ்யாவோட இன்னொரு ரொம்பவே பிரில்லியண்டான மூவ் இதுக்குள்ள மறைஞ்சிருக்குதுங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஒரு டீலின் படி உக்ரைனும் ரஷ்யாவோட எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேல எந்த அட்டாக்கும் பண்ணக்கூடாதுங்க. இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்க போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உக்ரைன் கடந்த ஒரு 6 மாசமாவே ரஷ்யாவில் பெரிய அளவுக்கு குறி வைக்கிறது ரஷ்யாவோட ராணுவ தளங்களை கூட இல்லைங்க. ஏன்னா ரஷ்யா அவர்களுடைய ராணுவ தளங்களை எல்லாம் உக்ரைனோட அட்டாக்ல சிக்காத வகையில ரொம்ப உள்ள வந்து நகர்த்திட்டாங்க. ஆனா ரஷ்யானால எதை நகர்த்த முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரிஸ் தான். அதாவது ரஷ்யாவில் பெட்ரோலிய வளம் ஜாஸ்தி இல்லையா, அந்த பெட்ரோலை பிரித்து எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான ஆயில் ரீஃபைனரிஸ் அப்படிங்கிறது ரஷ்யா முழுக்க பல இடங்கள்ல உண்டு. ஸோ இந்த மாதிரியான ஆயில் ரீஃபைனரிஸை அவ்வளோ சீக்கிரம் அப்படியெல்லாம் நகர்த்த முடியாது இல்லையா. ஸோ அதனால தாங்க உக்ரைன் ஒன்ஸ் இந்த மிலிட்ரி சைட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ண முடியல அப்படின்னதையும் அவங்களோட டார்கெட்டாக இந்த ஆயில் ரீஃபைனரிஸ் மேலே குறி வைக்கிறாங்க. எந்த அளவுக்கு உக்ரைன் இந்த ஆயில் ரீஃபைனரிஸை குறி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு செக்டர்ல இருந்து ரஷ்யாவுக்கு வரக்கூடிய வருமானத்தில் கிட்டத்தட்ட 10% இந்த மாதிரி நடத்தப்பட்ட தாக்குதல்களால் ரஷ்யாவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. ஸோ அந்த அளவுக்கு தொடர் தாக்குதல்கள் அப்படிங்கிறது நடத்தப்பட்டது. ஈவன் பிப்ரவரி மாதம் இப்போ ஒரு வாரத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத உக்ரைன் நடத்தி இருந்தது. ஸோ இப்போ ரஷ்யா அமெரிக்கா கூட போட்டுக்கிட்ட ஒப்பந்தத்தின் விளைவா எந்த வகையான எனர்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேலே அட்டாக் பண்ணக்கூடாது இல்லையா. அந்த வகையில் உக்ரைன் ரஷ்யாவோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மேலேயும் அட்டாக் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்யா ஒரு ஆஃபரை கொடுத்துருக்குறாங்க, அதை உக்ரைனுக்கு சாதகமாக கொடுத்த மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக அதனால மிகப்பெரிய அளவுக்கு நன்மை அடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா தான். அதே சமயம் அமெரிக்காவையும் இன்னொரு பக்கம் வெறும் கையோட அந்த ஒரு பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியே போகாம ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை அமெரிக்காவுக்கு ரஷ்யா இதன் மூலமாக உருவாக்கி இருக்கும். ஸோ தனக்கு தேவையான ஒரு விஷயத்த நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக ரஷ்யா இப்படி தாங்க சாதிச்சுக்கிட்டு வருது. இப்போ எல்லாருக்குமே ஒரு முக்கியமான டவுட் ஒன்று வரலாம், ஏன்பா அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்தாலும் உக்ரைன் தாக்குதல் நடத்தாமல் இருக்கணும்ல, அதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக உக்ரைன் அரசாங்கமும் இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டதையுமே நாங்களும் இந்த ஒரு டீலுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா உக்ரைனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒத்துக்கிறத தவிர அவங்களுக்கு வேற ஆப்ஷன் அப்படிங்கிறதே கிடையாது. காரணம் ஆல்ரெடி ட்ரம்ப் சொன்ன பல விஷயங்களை அவங்க மறுத்ததன் மூலமா இப்ப ட்ரம்ப் கிட்ட ஒரு பகையாளி மாதிரி வந்து உக்ரைன் நின்றுகிட்டு இருக்குது. ஸோ ட்ரம்ப் அவருடைய வெறுப்பை மொத்தமாக உக்ரைன் மேலே கொட்டிக்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அமெரிக்கா போயிட்டு உக்ரைன் கிட்ட இந்த மாதிரி நான் ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு டீல் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ அதுக்கு ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது உக்ரைன் இல்லை இதனால எனக்கு லாபம் கிடையாது, ரஷ்யாவுக்கு தான் லாபம், நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு உக்ரைன் அதை மறுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அது மறுபடியும் ட்ரம்ப்போட ஈகோவை சுரண்டி விடுங்க. மறுபடியும் உக்ரைனுக்கு எதிராக ட்ரம்ப் நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கு இங்கே வேற ஆப்ஷன் அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ உடனடியாகவே ஓகே நாங்கள் இதுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரஷ்யா ட்ரம்ப்புங்கிற நபர் எப்படி, அவரோட கேரக்டர் என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி காய்களை நகர்த்துறாங்க. உக்ரைன் ட்ரம்ப்புங்கிற நபரை பற்றி புரிஞ்சுக்காம அவங்களுடைய தேவையை மட்டுமே முன்னாடி வச்சு எல்லா விஷயத்தையுமே பண்ணதுனால இப்போ ஒரு மிகப்பெரிய பின்விளைவை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சரிப்பா, வேற என்ன விஷயங்களை இந்த 2 மணி நேரம் ஃபோன் காலில் பேசிக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலா ரஷ்யாவுக்கு பாத்தீங்கன்னா இந்த கிரைமியாங்கிற நிலப்பகுதி இருக்குது பாத்தீங்களா, அதை அமெரிக்கா கண்டிப்பா கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிட்டு வருதுங்க.
அது மட்டும் இல்லை, அது ரஷ்யாவினுடைய ஒரு பகுதின்னு சொல்லி அமெரிக்காவே ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் ரஷ்யா பிடிச்ச பகுதிகள் ஸ்ட்ராங்காக ரஷ்யா கைகளுக்கே போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதையும் அமெரிக்கன் அஃபீஷியல்ஸ் கிட்டத்தட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதற்கும் மேல் ஏதாவது பகுதிகள் எக்ஸ்ட்ரா ரஷ்யாவை கிட்ட போகுமா அப்படின்னா அதற்கான பதில் அவங்க கிட்ட இல்லை. ஸோ வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மீண்டும் பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது சவுதி அரேபியாவில் நடக்க இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்குது. ஸோ அந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவில் மேலும் சில தகவல்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புண்டு. ஸோ அது வரைக்கும் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபைனலா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஷ்ய அரசாங்கம் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது தான் பிடிக்காத நிலப்பகுதிகள் சிலவற்றையும் இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாகவே உக்ரைன் கிட்ட இருந்து வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. நன்றி.